ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்டி சமையல். ரொம்ப சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தாங்க. டீயோடு நான் செஞ்சுருக்கிறேன். இந்த ஈவினிங் ஸ்நாக்ஸ் எப்படி செய்யணும் பார்க்கலாம். இதுக்கு தேவையான அளவு ராகி மாவு சேர்த்திக்கலாங்க. 3 கரண்டி ராகி மாவு சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்கள் அளவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்திக்கிங்க. இது கூட வந்து 1 கப் அளவு இட்லி மாவுங்க. ரொம்ப புளிக்காத இட்லி மாவு சேர்த்திக்கலாம். கூடவே 4 பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்திக்கலாம். 4 பச்சை மிளகா பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்திக்கிங்க. சின்ன பீஸ் இஞ்சி அதையும் பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்து தேவையான உப்பு கொஞ்சம் சோடா போட்டு நம்ம வந்து பெசரி எடுத்துக்கலாம். இப்போ இதில் வந்து நான் வந்து முருங்கைக்கீரை சேர்த்து போகிறேங்க. கருவேப்பிலை போல் முருங்கைக்கீரை சேர்த்துறேன். உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியானது. இந்த மாதிரி நம்ம பசஞ்சு எடுத்து வச்சுட்டு கடாயில் எண்ணெய் வச்சு நம்ம காய வச்சுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சது எடுத்து வச்சுக்கிற மாவை உதிரி உதிரியாக சேர்த்திக்கலாங்க. பக்கடாவுக்கு வந்து நம்ம உதிரி உதிரியாக சேர்த்துனா தான் நல்லாயிருக்கும். இப்போ நல்லா வெந்து வந்துடுச்சு. இந்த நுரை இடங்கிறதையும் நம்ம அப்படியே எடுத்து வச்சிடலாம். இதை எடுத்து மாற்றி வச்சுட்டு அதே கடாயில் வந்து கொஞ்சம் கருவேப்பிலையும் ஃப்ரை பண்ணி சேர்த்திக்கலாங்க. இப்போ கருவேப்பிலையும் வந்து இது கூட சேர்த்து நான் ஃப்ரை பண்ணி சேர்க்கும்போது ரொம்ப ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். கருவேப்பிலை நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சுங்க. இப்போ சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரொம்ப அருமையாக